ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் வாழ்க்கைங்கிறது சந்தோஷங்களும் கவலைகளும் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து வாழ்க்கைங்கிறது. எல்லார் வாழ்க்கையிலையுமே சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டியானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கவலையை மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு சிரிக்கிறது கூட யோசிக்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அபூர்வமாக சிலர் வந்து எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறாரா? இல்லை, அவங்களுக்கும் வாழ்க்கையில் துக்கங்கள் இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்த்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் 2 டைப்பான வாழ்க்கை முறை இருக்குது. ஒன்று வந்து சந்தோஷத்தை பிடிச்சே போகிறது, இன்னொன்று கவலைகளை பிடிச்சே போகிறது. அது என்ன சந்தோஷத்தை பிடிச்சிட்டு போகிறது, கவலைகளை பிடிச்சிட்டு போகிறது அப்படின்னு கேட்டால், கவலைகளை பிடிச்சிட்டு போகிறதுங்கிறது உதாரணத்துக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலை வந்திருக்கும். அந்த கவலையை பற்றி நினச்சி அதையே நினச்சிக்கிட்டு இருந்துட்டு துக்கத்திலே இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே அடுத்த கவலை வரும். வந்தவுடனே இந்த கவலையை விட்டுட்டு அந்த கவலையை பிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்த உடனே இன்னொரு கவலை வரும். உடனே அந்த கவலையை பிடிச்சிக்கிடுவாங்க. ஆக கவலையை பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே வரலையா அப்படின்னா வரும். இப்போ இவங்க வந்து கவலையை பெருசாக எடுத்து பெருசுபடுத்தி வாழ்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி அப்படியே கடந்து போயிடும். ஆனால் அதே மாதிரி தான் சந்தோஷத்தை பிரதானமாக எடுத்து வாழ்கிறவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தையே பெருசுபடுத்துவாங்க. அதையே நினச்சி சந்தோஷத்திலே இருப்பாங்க. அப்போ அடுத்தால கொஞ்ச நாள் போனோடனே அடுத்த சந்தோஷம் வரும். உடனே அந்த சந்தோஷத்தை பிடிச்சு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த சந்தோஷம். அப்போ அவங்க எப்போவுமே சந்தோஷத்திலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு துக்கம் வரது இல்லையா அப்படின்னா அது வரும். ஆனால் அது சின்னதாக தெரியும். இதை இவங்க பெருசுபடுத்துறதுனால அது சின்னதாக தெரியும். அதனால் எப்போவுமே நாம் சந்தோஷத்தை அதை நினச்சி அந்த சந்தோஷத்திலேயே வாழும்போது நமக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே 2ம் கலந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான். நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து நம்ம சந்தோஷமும் துக்கமும் தீர்மானிக்கப்படும். அதனால் என்ன சந்தோஷத்தை நினச்சே வாழுவோம். தேங்க்யூ.